ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஃபிட் அண்ட் ஃபுட் தமிழ் சேனல். இன்னைக்கு நம்ம ஹோம்மேட் பீனட் பட்டர் எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம். பீனட் பட்டர்னாலே ரொம்பவே ஹெல்தி தான். அதுலயும் நம்ம வீட்ல பண்ற பீனட் பட்டர் நோ ஆடட் ப்ரிசர்வேட்டிவ்ஸ், நோ சுகர், அப்படின்னா இன்னும் ஹெல்தி தானே. அதுவும் நம்ம சூப்பர் மார்க்கெட்ல கிடைக்கிற விலையை காட்டணும் 3 மடங்கு ரொம்ப ரொம்ப கம்மி. இன்னைக்கு நம்ம 200 கிராம்ஸ் ஆஃப் பீனட் பட்டர் செய்ய போறோம். அது வெறும் 30 ரூபாய்க்கு. அப்படியே வெயிட் பண்ணணும். வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். நான் ஃபர்ஸ்ட் 200 கிராம்ஸ் ஆஃப் பீனட் வறுத்த கடலை எடுத்திருக்கேன். வறுத்த கடலை தான் வாங்கியிருக்கேன். சோ நம்ம எதுவும் உட்காந்து வறுக்கணும்லாம் அவசியமே இல்ல. டைரக்டா அந்த கடலைய லைட்டா தவால போட்டு சூடு பண்ணிட்டு, அதாவது லைட்டான சூட்ல இருக்கணும். அப்பதான் நமக்கு ஈஸியா அதுல இருந்து ஆயில் வந்து வெளில வரும். அதனால லைட்டா தவால போட்டு லைட்டா ஃப்ரை பண்ணிட்டோம். லைட்டா மட்டும் சூடு பண்ணிட்டு அது அப்புறமா நம்ம கிரைண்ட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். தவா கொஞ்சம் இப்ப நல்லா சூடாயிடுச்சு. இப்ப இந்த 200 கிராம்ஸ் ஆஃப் பீனட்டை வறுத்த நிலக்கடலைய இதுல போடுறேன். இதனா இந்த பீனட்ல இருக்க தோல்லாம் நான் எடுக்க போறது இல்ல. எனக்கு இந்த பீனட்ல இருக்க தோலோடய நான் சாப்பிடுவேன் யூஸ்வலா. அந்த ஆல்சோ இந்த தோல்ல நல்ல ஃபைபர் கண்டென்ட்டும் ரொம்ப அதிகமாவே இருக்கு. ஸோ இந்த பீனட்ல இருக்க தோலோட சேர்த்துதான் நான் போட்டு நான் இன்னைக்கு பீனட் பட்டர் செய்ய போறேன். உங்களுக்கு அந்த தோல் பிடிக்காது அப்படின்னா நீங்க அந்த தோலை ரிமூவ் பண்ணிட்டு அதுக்கு அடுத்து நீங்க பண்ண ஆரம்பிங்க. ரொம்ப சுடு பண்ணிடாதீங்க. மிக்சியில போடுறது, மிக்சியில அப்புறம் திருப்பி நம்ம ஆற வச்சு போடணும். ஸோ அவ்வளவுதான். லைட்டா சூடாயிடுச்சு, அவ்வளவுதான். நம்ம அளவு தொடுற அளவுக்கு லைட்டா சூடாயிடுச்சு, போதும். இப்ப நம்ம இந்த லைட்டா சூடா இருக்க பீனட்டை மிக்சியில போட்டு அரைச்சிடலாம். மிக்சியில போட்டு நம்ம பீனட் பட்டர் பண்ண போறோம். இது நீங்க எந்த ஜார் எடுக்கணும்னா, உங்களுக்கு மிக்சியில வந்திருக்க பொடி பண்றதுக்கு ஒரு சின்ன ஜார் வந்திருக்கும்ல, அந்த ஜார் எடுத்துக்கோங்க. இப்ப நான் அந்த வறுத்து வச்சிருந்தது எல்லாத்தையுமே இதுல போட்டுட்டேன். இப்ப நம்ம ஃபர்ஸ்ட் ஃபுல்லா கிரைண்ட் பண்ண போறது இல்ல, ஜஸ்ட் லைட்டா ஒரே ஒரு பல்ஸ்ன்னு சொல்லுவாங்க, அது லைட்டா ஒரு 3 தடவை பல்ஸ் கொடுத்துக்குவோம். பாருங்க, இப்ப லைட்டா பல்ஸ் கொடுத்ததுக்கு அப்புறமா கொஞ்சம் லைட்டா பொடியாயிருக்கு. ரொம்ப இல்ல, லைட்டா பொடியா இருக்கு. ஒரேடியா ஃபுல்லா அடிச்சிடாதீங்க. ஃபுல்லா நம்ம கிரைண்ட் பண்ணோம் அப்படின்னா இது நம்ம வந்து தண்ணி ஊத்தாம பண்றதுனால, ஸோ ஒரேடியா பண்ணும்போது நம்ம மிக்சி வந்து ரொம்ப ஓவர் ஹீட் ஆகி நம்ம மிக்சி வந்து இதாக சான்ஸ் உண்டு, லிப்பர் ஆக சான்ஸ் உண்டு. ஸோ கொஞ்சம் கொஞ்சமா தான் அடிக்கணும் எப்பயுமே. ஏன்னா நம்ம ஒரேடியா அடிச்சிட்டோம் அப்படின்னா நம்ம தண்ணி ஊத்த போறது இல்லை. இதுவும் தண்ணி இல்லாம அடிக்கிறதுனால எப்பயுமே பவுடர் அடிக்கிறது வந்து ஒரேடியா அடிக்கக்கூடாது. கொஞ்சம் கேப் விட்டு கொஞ்சம் கொஞ்சமா தான் அடிக்கணும். நான் திருப்பி ஒரு 3 தடவை இதே மாதிரி பல்ஸ் தரேன். இப்ப கொஞ்சம் நல்லாவே பொடி ஆயிடுச்சு. இப்ப இந்த பல்ஸ்லயே நல்லாவே கொஞ்சம் பொடி ஆயிடுச்சு. இப்ப நான் நம்பர் 1ல வச்சு அடிக்க போறேன். இப்ப லைட்டா அந்த பொடி இது தன்மை வந்து போய் இப்ப உங்களுக்கு லைட்டா ஆயில் வந்து விட ஆரம்பிச்சிருக்கு. இப்ப நம்ம திருப்பி அடிக்கும் போது இன்னும் நல்லா ஆயில் வெளில வரும். 2 செகண்டுக்கு மேல ஒரு தடவை அடிக்க கூடாது. அதே மாதிரி இது ஓவர் 3 நம்பர் 3ல வச்சுலாம் நம்ம வந்து கிரைண்ட் பண்ணக்கூடாது. நம்பர் 1லயே தான் வச்சு கிரைண்ட் பண்ணிட்டு இருக்கணும். கொஞ்சம் நல்லாவே கெட்டியா இருக்கு. ஆமா, அதுல இருந்தே ஆயில் உங்களுக்கு ரிலீஸ் ஆக அது அப்படியே உங்களுக்கு கெட்டியாகிட்டே போகும். நல்லா தூள்ல இருந்து உங்களுக்கு அப்படியே கெட்டியா மாறிட்டு வரும். இப்ப பாருங்க, நல்ல கெட்டியா இருக்கு. ரொம்ப சூப்பரான பீனட் பட்டர் நல்லா வந்துட்டு இருக்கு. இப்ப நல்லா ஆயில் இப்ப நல்லா வெளில வந்து உங்களுக்கு பார்க்கும் போதே தெரியும் சூப்பரான கன்சிஸ்டன்சி வந்துருச்சு. இங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு கிளியரா தெரியும் நல்லா சூப்பரான கன்சிஸ்டன்சி வந்தாச்சு. இப்ப நீங்க இதுலயே ஸ்டாப் பண்ணாலும் ஸ்டாப் பண்ணிக்கலாம். இல்ல உங்களுக்கு இந்த கிரன்ச்சி ஃபீல் பிடிக்கும் அப்படின்னா, நான் எடுத்த எல்லா பீனட்டுமே போடல, கொஞ்சம் தான் போடுறேன். கொஞ்சம் நான் எடுத்து வச்சிருக்கேன் தனியா. அதை இந்த டைப்ல போட்டீங்கன்னா உங்களுக்கு ஒரு கிரன்ச்சி ஃபீல்
இப்போ பீனட் பட்டர்லேயே கரெக்டாக ரெண்டு கிடைக்கும்ல, நார்மல் ஸ்மூத்தும் கிடைக்கும், கிரன்ச்சியும் கிடைக்கும். ஸ்மூத்னா நீங்க இந்த இதோட எடுத்து வச்சிடணும். இப்போ நீங்க இது எடுத்து இது கொஞ்சம் இப்போ லைட்டா நம்ம லாஸ்ட்ல ஆட் பண்றது போட்டோம்னா நமக்கு இப்போ ஒரு கிரன்ச்சி ஃபீல் கிடைக்கும். இப்போ இந்த ஸ்டேஜ்ல உங்களுக்கு இதுல நம்ம எதுவுமே சுகர்லாம் எதுவுமே ஆட் பண்ணல. உங்களுக்கு வேணும்னா நீங்க சுகர் எதாச்சும் ஆட் பண்ணிக்கலாம். நான் இதுல நாட்டு சக்கரை வந்து ஆட் பண்றேன் இந்த ஸ்டேஜ்ல. ஓகேவா? நீங்க லாஸ்டா ஆட் பண்ண பீனட் நீங்க ஆட் பண்ண தேவையில்லைன்னா போட தேவையில்ல. எனக்கு அந்த கிரன்ச்சி ஃபிளேவர் கொஞ்சம் பிடிக்கும். அந்த முறுமுறுப்புன்னு நம்ம ஒவ்வொரு பீனட் ஸ்பூனும் நம்ம சாப்பிடும்போது அந்த கிரன்ச்சினஸ் எனக்கு ரொம்பவே பிடிக்கும். நான் அதனாலதான் நான் லாஸ்ட்ல ஃபர்ஸ்ட் நல்லா கிரைண்ட் பண்ணிட்டு லாஸ்ட்ல அந்த கிரைண்ட் பண்ணாம கொஞ்சோன்னு வச்சிருந்த பீனட் நான் எடுத்து ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு கிரன்ச்சி ஃபிளேவர் பிடிக்கலன்னா அதை நீங்க அவாய்ட் பண்ணிடலாம். ஸ்வீட் வேணானாலும் நீங்க அவாய்ட் பண்ணிடலாம். எனக்கு கொஞ்சம் ஸ்வீட் ரொம்ப அதிகமாகவே பிடிக்கும். நான் அதனால லாஸ்ட்ல கொஞ்சோன்னு நாட்டு சக்கரை போட்டுட்டேன். பட் ரிஃபைன் சுகரை அவாய்ட் பண்ணுங்க. நாட்டு சக்கரை அந்த மாதிரி, நாட்டு சக்கரை ப்ரௌன் சுகர் அந்த மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம கிரைண்ட் பண்ணலாம். பீனட் பட்டர் ரெடி. சூப்பரா வந்திருக்கு. இதோட கன்சிஸ்டன்சி பாருங்க, ரொம்ப செமையா இருக்கு. நம்ம லாஸ்ட்ல போட்ட அந்த பீனட்டும் நல்ல கிரன்ச்சி ஃபிளேவர் நல்லா அங்கங்க அப்படியே சூப்பரா நிக்குது. சூப்பரா வந்திருக்கு கன்சிஸ்டன்சி. நான் இதை இப்போ ஒரு ஏர்டைட் கண்டெய்னர்ல சேஞ்ச் பண்றேன். டெக்ஸ்சர் பாருங்க, செம்மையா இருக்கு. அதோட அந்த ரொம்ப சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் கட்டாயமாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ரொம்ப சிம்பிள், ரொம்ப ரொம்ப ஈஸி. ஆல்வேஸ் இந்த மாதிரி வீட்டில் ப்ரிப்பேர் பண்ணுற பீனட் பட்டரே சாப்பிடுங்க. சூப்பர் மார்க்கெட்டில் நிறையவே விற்கிறாங்க. சன்ட்ராப் அது இதுன்னு எக்கச்சக்கமான பிராண்ட்ல பீனட் பட்டர் இருக்கு. ஆனால் எல்லா பிராண்ட்லுமே ஆடட் ப்ரிசர்வேட்டிவ்ஸ் கட்டாயமாக இருக்கும். அதே மாதிரி சுகரும் ரொம்பவே அதிகமாக இருக்கும். அது நம்ம ஹெல்த்துக்கு நல்லதே இல்லவே இல்லை. இது பண்ணுறது ரொம்ப ரொம்ப சிம்பிள்ல, இப்போதான் பார்த்தோம்ல, ரொம்ப ரொம்ப சிம்பிள். அண்ட் இதோட டேஸ்ட் செம்மையா இருக்கு. அந்த நம்ம ஸ்வீட்காக சக்கரை ஆட் பண்ணோம்ல, அதோட ஃபிளேவர் ரொம்ப சூப்பரா இருக்கு. மறக்காம இதை ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. ஃப்ரெண்ட்ஸ் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.